Hey, hello anime lovers, welcome back to Anime Templates. இன்னைக்கு நம்ம ஒரு ஜாப்பனி அனிமி சீரீஸ் ஆன Don't Toy With Me Miss Nagatoro அனிமி சீசன் 1 எபிசோட் 2 ஓட தமிழ் எக்ஸ்பிளனேஷன் தான் பார்க்க போறோம். ஆல்ரெடி நம்ம சேனல்ல எபிசோட் 1 போட்டாச்சு. அது உண்மையிலே ஃபன்னா இருக்கும். ஸோ பார்க்காதவங்க போய் செக் பண்ணிட்டு வாங்க. ஸோ அப்பதான் செகண்ட் எபிசோடு உங்களுக்கு கண்டினியூட்டியா நல்லாவே இருக்கும். ஸோ இந்த அனிமியை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே வந்து சீனியர் தான் ஜூனியரை கலாய்ப்பாங்க. ஸோ இந்த அனிமியில் ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிற நம்ம ஹீரோயின், செகண்ட் இயர் படிக்கிற நம்ம ஹீரோவை டீஸ் பண்ணி கலாய்ச்சி அவங்களுக்குள்ள நடக்கிற ஒரு ரொமான்ஸ் தான் இந்த அனிமி ஃபுல்லாவே இருக்கும். ஸோ ஒரு ஃபன் அண்ட் ஜாலி ஸ்கூல் டைப்பான அனிமி தான். இந்த மாதிரி அனிமி உங்களுக்கு பிடிக்கும் தான் மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க. ஸோ அனிமி பார்க்குறவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுறங்க. நம்ம சேனலில் போட்டிருக்க மீதி வீடியோஸும் பார்த்துட்டு தொடர்ந்து அனிமி எக்ஸ்பிளேஷன், அனிமி கண்டென்ட்ஸ்க்காக நம்ம அனிமி டெம்ப்ளேட் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அப்போதான் உங்களால் நான் போடக்கூடிய வீடியோவை டெய்லியும் பார்த்து என்ஜாய் பண்ண முடியும். சரி வாங்க, நம்ம ஓவரா பேசாமல் இப்போ வீடியோவை கிக் ஆஃப் பண்ணலாம். எபிசோடோட ஸ்டார்டிங்லேயே வந்து நம்ம ஹீரோவை தான் காட்டுறாங்க. ஸோ அவன் வந்து நம்ம ஹீரோ ஆப்வியஸ்லி வந்து ஹார்ட் கிளப்ல உட்காந்துட்டு ஒரு டிராயிங் தான் வரைஞ்சிட்டு இருக்கான். ஸோ அதை வரைஞ்சிட்டு இது ரொம்ப சூப்பராக வந்திருக்குன்ற மாதிரி அவனுக்கு சாட்டிஸ்ஃபைங்காக இருக்குது. ஸோ அப்படியே அங்கே சீனை கட் பண்ணால் யார் வருவா, நம்ம நகட்டோரா தான். வந்த உடனே ஒரு ரிங் மாதிரி இடுப்பில் மாட்டிட்டு ஆட்டுவாங்கல்ல, ஸோ அதை மாட்டிக்கிட்டு ரூம் ஃபுல்லாக சுற்றி வந்து ரொம்ப அட்ராசிட்டி பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க வந்த உடனே நம்ம ஹீரோ பதட்டப்பட ஆரம்பிச்சாரு. ஐயோ வந்துட்டாலா, பிரச்சனை ஏற்றுட்டு வந்துட்டாலான்ற மாதிரி அவங்களும் சுற்றி சுற்றி நம்ம ஹீரோ கிட்ட வந்துட்டு சென்பாய் இதை அப்படியே வாங்குங்க பார்ப்போம் அப்படின்ற மாதிரி சொல்கிறா. ஸோ அவனும் சரி வாங்கலான்ற மாதிரி வானம் மூடிட்டு ஒரு மாதிரி மழை வர மாதிரி இருக்கு. ஸோ இருட்டின்னு இருக்கு. ஸோ நம்ம ஹீரோ வந்து திரும்ப ஆர்ட்ஸ் கிளப்ல தான் இருக்கான். ஸோ அங்க உக்காந்துட்டு வந்து ஷீபா சாப்பிட்டுட்டு இருக்கான். ஸோ சாப்பிட்டுக்கிட்டே அப்போ ஹீரோ வந்து நைஸா திருட்டுத்தனமா ஒரு புக் எடுக்கிறான். அது வந்து ஒரு வேம்பயர் ஸ்டோரி. அது ஜஸ்ட் வேம்பயர் ஸ்டோரி மட்டும் இல்லாம கொஞ்சம் சூப்பரா இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ பர்வட்டிஷா பார்த்துட்டு இருக்கோம். அப்போ ஆப்வியஸ்லி நம்ம நகட்டாரா வந்து கதவை திறந்து ஒரு மாதிரி ஈவிலிஷா சென்பாய் அப்படின்ற மாதிரி பார்க்க நம்ம ஹீரோ பாய்ந்து அதை ஒழிச்சிடறான். பின்னாடி மாராச்சி வச்சுட்டு நகட்டோரா டியா அப்படின்ற மாதிரி சொல்ல சென்பாய் சர்ப்ரைஸ் அப்படின்ட்டு வந்துட்டா. ஸோ அவ ஏதோ வாங்கிட்டு வந்திருக்கா போல. ஸோ நம்ம ஹீரோ வந்து இந்தா ஷீபாஸ் அப்படின்ற மாதிரி சொல்ல, ஒரு பொண்ணுகிட்ட நீங்க கார்லிக் ஃபிளேவர்டு ஷீபாவா கொடுப்பீங்க, இப்பதான் புரியுது எதுக்கு உங்ககிட்ட பொண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸே இல்லைன்ட்டு அவளை டீஸ் பண்றா திரும்பவும். ஸோ சரின்ட்டு அவனும் வச்சுட்டான். ஸோ என்ன விஷயம்னு கேட்க, இல்லை நீங்க எதோ மறைக்கிற மாதிரி தெரியுதுன்ட்டு அவ கேட்க, இல்லையே எதுவும் மறைக்கலையே அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ சமாளிச்சுட்டு இருக்க. அப்படியே சமாளிச்சுட்டே அந்த புக்கை வந்து பேக்குள்ள போடலான்னு போறான். போகும்போது நகட்டோரா பிடிச்சிட்டு இது பல்லான புக்கு தானே அப்படின்ற மாதிரி கேட்க, இல்லையே இல்லையே அப்படிலாம் இல்லை அப்படின்னு அவ புடுங்க ட்ரை பண்றா. இல்லை விட மாட்டேன் விடுன்ற மாதிரி, புடுங்க சென்பா, இல்லை நீ விடு குடுங்க சென்பாய், ரெண்டு பேரும் மாத்தி அந்த புக்கை இழுத்துட்டு இருக்க. ஸோ அவ வந்து அப்படியே நைஸா நம்ம ஹீரோ கிட்ட வந்து, நீங்க இந்த புக்கை கொடுத்தீங்கன்னா நீங்க இதுல இருக்கிற என்ன வேணா என்ன பண்ணலான்ற மாதிரி சொன்ன நம்ம ஹீரோ ஒரு செகண்ட் ஆன்ற மாதிரி வைக்க போறோம். அப்ப நம்ம ஹீரோ லூஸ் விட்டோன்னே நம்ம நகட்டாரா புக்கை புடுங்கினோடனே ஏமாந்தீங்களா, அப்ப இது பல்லான புக்கு தானே, உங்களோட அந்த பர்வட்டிஷ் லுக்கை பார்த்தேனே ஏமாந்தீங்களான்ற மாதிரி திரும்பவும் நம்ம ஹீரோவை டீஸ் பண்ண, இல்லை அப்படிலாம் இல்லை, அது பர்வட்டிஷ் புக்குலாம் இல்லை, அது நல்ல புக்கு தான், அது ஸ்டோரி நல்லா இருக்குன்னு வாங்கினோடனே நம்ம நகட்டாரா வந்து அந்த புக்கை திறந்து பார்த்தோடனே அதுல வந்து அந்த மாதிரி சீன்ஸ் பிக்சர்ஸ்லாம் வரைஞ்சிருக்கு. ஸோ இதுதான் பல்லான புக்கு இல்லைன்னீங்களா, இதுல போட்டிருக்க படத்தை பார்த்தாலே தெரியுது இது அந்த மாதிரி புக்குன்ட்டு. இல்லை ஒரு நிமிஷம் நான் சொல்றதை கேளு, அது வந்து ஒரு வேம்பயர் ஸ்டோரின்னு. என்னது வேம்பயர் ஸ்டோரியான்ட்டு நம்ம நகட்டோராவும் உட்காந்து அதை படிக்கிறா. ஸோ உண்மையிலே ஒரு வேம்பயர் ஸ்டோரி தான். ஸோ கிளைமேக்ஸ்ல வந்து அந்த வேம்பயர் இறந்துடும், அந்த ஹீரோ அழுகுறான். ஸோ அங்கேயே அந்த சீன் முடியுது. இதை பார்த்துட்டு வந்து நம்ம நகட்டோராவும், நீங்க சொன்னது உண்மைதான், இதுல நிறைய பல்லான விஷயம் இருந்தாலும் இது வந்து ஒரு வேம்பயர் ஸ்டோரி, நல்லா தான் இருந்துன்னு நான் சொன்னேன்ல அப்படின்னு. இருந்தாலும் அவன் நம்ம ஹீரோ விடுறதா இல்லை, டீஸ் பண்றா. ஸோ நீங்க வேணா இமேஜின் பண்ணி பாருங்களேன், நீங்க வந்து இந்த ஸ்டோரியில வர ஹீரோ மாதிரி பூண்டை தூக்கின்னு ஓடும் போது ஒரு வேம்பயர் வந்து உங்க கழுத்தை கடிச்சு ரத்தத்தெல்லாம் உறிஞ்சி எடுத்து அப்படியே உங்களை சாகடிச்சா எப்படி இருக்குன்ற மாதிரி மிரட்ட நம்ம ஹீரோ ஆல்ரெடி மழை பெய்யுது, கரண்ட் இல்லை, இருட்டில் இருக்கும்போது பயப்படுறான். இல்லை அப்படிலாம் நடக்காதுன்ற மாதிரி சொல்றான். ஏன் நடக்காதுன்றீங்க, நான் வேம்பயரா இருந்தா இப்ப என்ன ஆகுன்ற மாதிரி அவன் தன்னை வேம்பயர்ன்ற மாதிரி சொல்றான். நம்ம ஹீரோக்கு அல்லு இல்லை, நம்ம ஹீரோ பயப்படுறான். ஏன்னா அங்க வர மின்னல் ஒளியில வந்து அவ வில்லத்தனமா சிரிச்சு, நானும் வேம்பயரா இருந்தா இப்போ உங்க ரத்தத்தை குடிக்க போறேன்ற மாதிரி அவ டொமேட்டோ ஜூஸ் குடிச்சிட்டு இருப்பா. அதை பார்த்து நம்ம ஹீரோக்கு குறுகுறு பார்க்க, இல்லை நான் சும்மா சொன்னன்ற மாதிரி கலாய்க்கிறான். நம்ம ஹீரோ பயந்தே போயிட்டான். ஸோ இருந்தாலும் கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம ட்ரை பண்ணுவோமா அப்படின்ற மாதிரி கேட்கறான். என்னத்தை
கழுத்தை ட்ரை பண்ணுவான்னு பார்த்தா அவன் நம்ம ஹீரோ கழுத்தே பார்க்குறா. என்னது இல்லை 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 இருன்ற மாதிரி சொல்ல, இல்லை ஒரு தடவை நான் உங்க கழுத்தை கடிச்சு ரத்தத்தை குடிச்சு பார்க்குறேன்ற மாதிரி சொல்ல, என்ன சொல்ற நீ மனுஷி ஏன் வேம்பயர் மாதிரி நடந்துக்கிறேன்னு நான் ஹீரோ கேட்குறான். ஸோ அதுக்கு வந்து நகட்டோரா சொல்கிறான், இங்கே பாருங்க என்னோட கார்னியால் பல்ல பாருங்க, அது ஷார்ப்பாக இருக்கு, ஒரு தடவை நான் உங்க கழுத்தை கடிச்சு லைட்டாக ரத்தத்தை குடிச்சு பார்க்குறேன்னு வேம்பயர் ஃபீல் வரும்னு சொல்லிட்டு அவன் நம்ம ஹீரோ கழுத்தை கடிக்கிறதுக்காக வரா. நம்ம ஹீரோ பயந்து இல்லை இல்லை இல்லைன்னு பின்னாடி போயிட்டே இருக்கான். இப்போதான் எனக்கு நிஜ வேம்பயர் ஃபீல் வருதுட்டு அவன் மேலே எகிரி உக்காந்துடுறா. உக்காந்தவனே அவன் உக்காந்துக்கிட்டு இருக்க போஸை பார்த்தோன்னே நம்ம ஹீரோக்கு தப்பா தோணுது. நகட்டோரா என் மேலே இருந்து எழுந்துருன்னு, முடியாது சென்பாய் அப்படின்றா. இல்லை நீ இந்த போஸ்டில் பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் ராங் திங்கெல்லாம் வருது, தப்பா தோணுதுன்னும் போதும் அதுக்கு நெகட்டிவ் அவன் சொல்கிறான், பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு சட்டை பட்டனை கட்டி கழுத்தை கடிக்கலான்னு போகும்போது நம்ம ஹீரோ வந்து ஷீபா சாப்பிட்ருப்பான் கார்லிக் ஃப்ளேவர். அவன் பயத்தில் கத்தும் போது அவன் வாயிலேருந்து கப்பு குப்புன்னு அடித்து அவளுக்கு வந்து கார்லிக் ஃப்ளேவரா ஐயோ கேவலமான நாத்தன்ட்டு அவள் தூரம் போயிடுறான். நம்ம ஹீரோ தப்பிச்சோட பார்க்கும்போது எகிரி மேலே உட்காந்து பிடிக்கலான்னு போகும்போது அவங்க 2 பேரும் கீழே ஊந்துடுறாங்க. அப்படின்ட்டு பார்த்தா அவ கையை வந்து தவறான இடத்துல வச்சுட்டா, ஹீரோவோட அங்கே வச்சுட்டா. ஸோ வச்ச உடனே வந்து ஹீரோக்கு ஒரு செகண்டு ஐயோ அப்படின்னு ஆனவொடனே அவளும் ஆன்னு கையை எடுத்துட்டா. ஸோ எடுத்தோடனே சென்பாய் நீங்கள் நினச்சது நடந்துருது, ஆக்சிடென்டெல்லாம் பலான விஷயம்லாம் நடந்துருதுன்ற மாதிரி அவன் நம்ம ஹீரோவை ரொம்பவே டீஸ் பண்ண, நம்ம ஹீரோ வந்து இல்லை அப்படிலாம் இல்லைன்ற மாதிரி வெக்கத்தில் வெந்து கிடக்குறான். ஸோ இங்கே இப்படி இவங்க சீன் முடிய அப்படியே வந்து கரண்ட்டு வந்தது. ஸோ ஸ்கூலும் முடிஞ்சிடுது. 2 பேரும் வீட்டுக்கு போயிட்டு இருக்கும்போது அப்படியே நம்ம ஹீரோ அதை நினச்சிக்கிட்டே வெக்கத்தில் ஒரு மாதிரி ஷையாக போயிட்டுருக்கான். ஸோ பின்னாடி நம்ம எடுத்துன்ற மாதிரி நம்ம ஹீரோ ரொம்பவே பர்வட்டிஷாக பேசி கலாய்க்க, நம்ம ஹீரோக்கா ஒரு மாதிரி பேன் ஆயிடுறான். அவனுக்கு கண்ணெல்லாம் சுற்றி கண்ணெல்லாம் செவந்துடுது. பார்த்தீங்களா உங்கள் ஃபேஸ் ரியாக்ஷன் பார்த்தீங்களா, இது ரொம்ப பயங்கரமாக இருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட போய் கலாய்கிறான். நான் வேணா திரும்பவும் தோடுறேன்ற மாதிரி நம்ம ஹீரோ வயிற்ற பிடிச்சிட்டு கிள்ளிட்டு இருக்கா. அப்படி அந்த பிடிச்சி ஹீரோவை டீஸ் பண்ணி முடிச்சுட்டு சரி நான் கிளம்புறேன் பாயின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிட்ட சொல்லிட்டு அவன் அங்கேருந்து ஓடிடுறா. ஸோ ஓடின உடனே நெக்ஸ்ட் இல்லை நம்ம ஹீரோ வீட்டில் தான் காட்டுறாங்க. ஸோ நம்ம ஹீரோ வந்து நடந்த அந்த புக்கை படித்து பார்த்துக்கிட்டே நடந்ததை நினச்சிட்டு இருக்கான். ஸோ நினைக்கும் போது நம்ம ஹீரோக்கு தவறான தாட்ஸ் எல்லாம் வருது. நம்ம நகட்டோரா வந்து நம்ம ஹீரோக்கு திரும்பவும் அது பண்ணுற மாதிரி வருது. ஸோ அப்படியே நம்ம ஹீரோ அப்படியே வெக்கப்பட்டுட்டு இருக்கு. ஸோ அங்கே சீன் முடியுது. ஸோ அப்படியே நெக்ஸ்ட் சீனில் காட்டுறாங்க. ஸோ நம்ம ஹீரோ திரும்பவும் ஆர்ட்ஸ் கிளப்புக்கு தான் வந்திருக்கான். ஸோ வந்துட்டு வழங்கும் போது அவன் உக்காரா. ஸோ இன்னைக்கு ஆரம்பிக்கலான்ட்டு அப்படியே தெம்ப ஆரம்பிக்கும் போது டோர் திறக்கிற சத்தம் கேட்குது. ஹாண்டான்றான். ஏன்னா நம்ம நகட்டோரா வந்துட்டாங்க. நம்ம நகட்டோரா வந்தாலே நம்ம நெகட்டோராக்கு ஒரே ஃபண்டு நம்ம ஹீரோ சொல்லி அங்கேயே முடிஞ்சிருது. இப்படி அவங்க வந்து திரும்பவும் நம்ம ஹீரோவை தொல்லை பண்ணிட்டு இருக்க, நம்ம ஹீரோ வந்து என்ன வேணுன்ற மாதிரி கேட்க, வாங்க சென்பாய் நம்ம இன்னைக்கு ஒரு கேம் விளாட்ற மாதிரி சொல்ல, என்ன கேம்னு கேட்க நிப்பிள் சர்ச்சிங்ன்றா. நிப்பிள் சர்ச்சிங்கா இது என்ன கேம்னா, நம்ம ஹீரோவோட நிப்பிள் எங்கே இருக்குன்ட்டு நம்ம நெகட்டோரா கரெக்டாக கண்டுபிடிச்சி அந்த இடத்த பிடிக்கணும். ஸோ நம்ம நெகட்டோராவோட நிப்பிள் எங்கே இருக்குன்னு நம்ம ஹீரோ கண்டுபிடிச்சி கரெக்டாக அந்த இடத்த தொடணும். ஸோ தொட்டுட்டா கேம் வின்னிங்கு. ஸோ இதில் நம்ம நெகட்டோரா என்ன சொல்கிறான்னா, நீங்கள் இந்த கேமில் ஜெயிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸு கொடுப்பேன்ட்டு சட்டைக்குள்ளே கை எடுத்து ஒரு டிக்கெட் மாதிரி எடுக்கிறா. என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இதில் ஜெயிச்சிட்டிங்கன்னா இந்த டிக்கெட் என்ன சொன்னாலும் நான் செய்வேன்ற மாதிரி ஒரு டிக்கெட்டு. ஸோ இப்போ வந்து நெகட்டோரா வந்து நம்ம ஹீரோவை தொல்லை பண்ணிகிட்டே இருக்கும்போது அப்போ நம்ம ஹீரோ இந்த டிக்கெட்டை காமிச்சு கம்முன்னு சொன்னால் நகட்டோரா கம்முன்னு ஆயிடுவா. இல்லைனா நீங்கள் இதை வச்சு இப்படி கூட பண்ணலாம், என்னை ஸ்விம் சூட்டில் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கூட தனியாக பார்க்கலாம், அப்படி இல்லைன்னா என்னை நியூடாக பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கூட பார்க்கலாம். நம்ம ஹீரோ சொல்கிறான், வாயை மூடு நான் அப்படிலாம் பண்ண மாட்டேன்ற மாதிரி சொல்ல, இங்கே நம்ம ஹீரோக்கு ஒரே ப்ளஷ் ஆகுது. ஸோ அப்படியே நெகட்டோரா வந்து நம்ம ஹீரோவை கலாச்சிக்கிட்டே இருக்கா. இப்படி நம்ம ஹீரோ டாய் மாதிரி வச்சு விளையாடிட்டு இருக்கு. நம்ம ஹீரோவும் யோசிக்கலாம், இதை வச்சு நம்ம யூஸ் பண்ணால் இவளோட ஆட்டத்தை அடக்கிடலான்ற மாதிரி யோசிச்சுட்டு சரி நான் இந்த கேமுக்கு ஒத்துக்கிறேன்ற மாதிரி நம்ம ஹீரோவும் ஒத்துக்கிறோம். ஸோ ஒத்துக்கிட்டு நெக்ஸ்ட் கேமும் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம ஹீரோ தான் நிற்கிறான். நம்ம ஹீரோவோட நிப்பில் வந்து நெகட்டோரா கண்டுபிடிக்கணும். ஸோ அவளும் போகிறா, கையை எடுத்துகிட்டு போகிறான். நம்ம ஹீரோக்கு என்னென்னமோ தாட் வருது. ஸோ அவனுக்கு கண்ட்ரோல் பண்ணிட்டு நிற்கிறான். ஸோ அவள் கரெக்டாக எடுத்துகிட்டு போய் வைக்க போகிறான். ஸோ அப்படியே வைக்க போகும்போது கரெக்டாக நம்ம ஹீரோவுக்கு சைடில் வச்சிடறா. ஸோ அவன் நிப்பிளுக்கு சைடில் லைட்டாக வச்சிடறான். நம்ம ஹீரோவும் அவள் மிஸ் பண்ணிட்டான்ற மாதிரி
மாதிரி யோசிக்கும் போது அப்படியே அவ அந்த இடத்த பிடிச்சி தடவுறோம். சொல்லிட்டுன்னு சாட்டும் போது நம்ம ஹீரோக்கு என்னென்னமோ பண்ணுது ஒரு செகண்டு. அவனோட நிப்பலை பிடிச்சி திருவிட்டு இருக்கோம். நம்ம ஹீரோ முடியல, ஒரு கட்டத்துக்கு மேல கண்டுபிடிச்சிட்டான். சென்பாய் சொல்லுங்கன்ட்டு அந்த இடத்த வச்சு விரல வச்சு இது பண்ணிட்டே நம்ம ஹீரோக்கு ஒரு கட்டத்துக்கு மேல தாங்க முடியாம, ஆமா நீ கண்டுபிடிச்சிட்டேன்னு கத்திடுறான். அவளும் விட்டுடுறான். நம்ம ஹீரோ அப்படியே நெலிஞ்சிக்கிட்டே போயிட்டு சேர்ல படுத்துடுறான். ஸோ இங்க இப்படி போயிட்டு இருக்க. நெக்ஸ்ட் நம்ம ஹீரோ டர்னு, நம்ம நகட்டோரா நிக்கிறா. ஸோ அவளும் விசில் ஊதிட்டு கேஷுவலா தான் நிக்கிறா. நம்ம ஹீரோ கிட்ட கேக்குறா, உங்களால பண்ண முடியாது ஏன்னா நீங்க ஒரு வெர்ஜின் சொல்ல, இல்ல நான் பண்றேன்னு சொல்லிட்டு அவனும் வரான். அவன் விரல கிட்ட எடுத்துட்டு வர. நம்ம நெகட்டோராக்கு ஒரு மாதிரி நர்வஸா பதட்டமாவது. ஒரு கட்டத்துக்கு மேல அவளுக்கு அப்படியே நர்வஸ் ஆயிடுது. அவ என்னதான் நம்ம ஹீரோ கலாச்சாரம், அவ்வளவு பொண்ணு தானே. கிட்ட எடுத்துட்டு வரும்போது டப்புன்னு அவ போன்ல இருந்து அலாரம் அடிக்குது. தள்ளி விட்டு டைம் முடிஞ்சிருதுன்னு சொல்லிடுறா. நம்ம ஹீரோ வந்து இதை பத்திலாம் நீ என்கிட்ட சொல்லல, நீ போங்காட்டம் ஆடுறன்ற மாதிரி சொல்ல, அதெல்லாம் கிடையாது, டைம் முடிஞ்சிருது, நான் இப்ப என் ஃப்ரெண்டை பார்க்க போறேன்னு சொல்லிட்டு நம்ம நகட்டோரா வந்து ஓடிடுறா. அப்படியே அங்க சீன் கட் பண்ணி நெக்ஸ்ட் சீன்ல நம்ம ஹீரோ வந்து அடிக்கடி போற ஒரு ஃபேமிலி ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் போயிருக்கோம். ஸோ இங்க தான் ஸ்கூல் முடிச்சுட்டு வந்து ரிலாக்ஸா உட்காந்து அவனோட மங்கா ஒர்க் எல்லாம் பார்ப்பான். ஸோ இங்க உட்காந்து அவனோட மங்கா ஒர்க்கை பார்த்துட்டு இருக்கும்போது அப்போ அங்க கஸ்டமர்ஸ் வராங்க. யாருன்னு பார்த்தா நம்ம நகட்டோரா, அவளோட ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் 2 பசங்க. ஸோ இவங்க வரும்போது நம்ம ஹீரோ நகட்டோராவை பார்த்துட்டு குனிஞ்சிக்கிறான், ஒளிஞ்சிக்கிட்டு. சரி அப்புறம் அவங்க டேபிள்ல உட்காடுறாங்க. ஸோ உட்காரும்போது அவங்க என்ன பண்றாங்க நம்ம ஹீரோ பாக்குறான். நகட்டோராவா எங்க போனாலும் வந்துடுறான்ற மாதிரி நம்ம ஹீரோ பார்த்துட்டு இருக்க. ஸோ அங்க வராங்க. ஸோ அவங்க 2 பேரும் போயிட்டாங்க. ஸோ அதுல ஒரு பையன் வந்து நம்ம நகட்டோராவை கரெக்ட் பண்றதுக்காக அங்க மொக்க போடுறான். ஸோ நம்ம நகட்டோரா அப்படியே ஒரு மாதிரி உட்காந்துட்டு இருக்கா, இன்ட்ரெஸ்டே இல்லாத மாதிரி. ஸோ நம்ம ஹீரோ பாக்குறான், இப்ப அவன் மாட்டினான், இப்ப நெகட்டோரா என்ன சொல்லுவான்ற மாதிரி அவனை ஏந்து கலாய்ப்பான்ற மாதிரி நினைக்க. ஸோ நம்ம நெகட்டோரா அப்படியே உட்காந்துக்கிட்டு ஸோ அவனை கண்டுக்காம ஒரு மாதிரி இன்சல்ட்டிங்கா பேசிடுறான். ஸோ அவனும் சேடாகி அங்கேருந்து போயிடுறான். ஸோ இன்னொரு பையன் வரான். ஸோ அவன் வந்து ட்ரை பண்றான். அவங்கிட்டையும் வந்து நெகட்டோரா ஒரு மாதிரி இன்சல்ட்டிங்கா பேசிடுறா. ஸோ நம்ம ஹீரோ நினைக்கிறான் அவங்கள வந்து இவ கலாய்ப்பா, ஸோ பொம்மை மாதிரி யூஸ் பண்ணுவான்னு நினைச்சா இவ ஒரு மாதிரி இன்சல்ட்டிங்கா முறைச்சி பேசிடுறான். அவனுக்கு 2 பேரும் ஒர்க் அவுட் ஆகலன்னு போயிடுறாங்க. ஸோ அப்போ நெகட்டோரோட ஃப்ரெண்டு வந்து கேட்குறா, இந்த மாதிரி ஏன் உனக்கு அந்த 2 பசங்க மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லையானுமோ, இல்லை அவனுங்கெல்லாம் ஒரு ஆளுன்ட்டு மொக்க போடுறான்ற மாதிரி சொல்ல, நம்ம ஹீரோனியோட ஃப்ரெண்டு வந்து உனக்கு பிடிக்கல, சரி நான் வேற யாரையா பார்க்குறேன்னு மாதிரி இந்த மாதிரி வேலையை பண்ணுறத முதல்ல நிப்பாட்டுன்னு சொல்லி அவளை திருகி விட்டுடுறா. ஸோ இப்போ வந்து இங்கே வந்து நம்ம ஹீரோ வந்து அந்த ஹோட்டல்லேருந்து வீட்டுக்கு போயிட்டு இருக்கும்போது நம்மளை மட்டும்தான் அவள் டாயா யூஸ் பண்ணுறா போல, மற்றவங்க கிட்டலாம் அப்படி இல்லைன்ட்டு நம்ம நெகட்டோரா பண்ணதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டே போகும்போது யோசிச்சுட்டு இல்லை ஒன்றும் இல்லை நத்திங்கன்னுறான். என்ன சொல்லுங்க, எனக்கு தெரிஞ்சுக்கணும் சொல்லுங்கன்ற. இல்லை நான் தான் ஒன்றும் இல்லைன்ற. சொல்லுங்கன்ற மாதிரி அடம் பிடிக்கிறா. இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை, புரிஞ்சு போச்சு, உங்களுக்கு என்ன ஸ்குவீஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்றா. என்ன அது அப்படிலாம் இல்லைன்னு அவ வெறுப்பேத்தி காட்டுறா. நம்ம ஹீரோவை ஸ்விக்லிங்ட்டு வெறுப்பேத்துறா. நம்ம ஹீரோவும் ஒரு மாதிரி அங்க வந்து எம்பாரஸ்மெண்டா ஃபீல் பண்றான். ஸோ இப்படி இவங்க 2 பேரும் அவளை கலாச்சிட்டே நம்ம நெகட்டோரா போயிட்டே இருக்கா. நம்ம ஹீரோவும் வழக்கம் போல அமைதியா போயிட்டு இருக்கான். ஸோ இங்க இந்த எபிசோடு முடியுது. இந்த எபிசோட்ல நிறைய அடல்ட் சீன்ஸ், அவர சில பல பிக்சர்ஸ்லாம் இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாம ஃபுல் அண்ட் ஃபன் லோடடா போயிருக்கும். இந்த மாதிரி தான் இந்த சீசன் ஃபுல்லாவே போகும். நம்ம நெகட்டோராக்கும் நம்ம ஹீரோக்கும் இருக்கிற அந்த கனெக்ஷன், அவங்க கலாய்க்கிறது, ஸோ இப்படிதான் இந்த சீசன் ஃபுல்லா போகும். நம்ம ஹீரோ ஒரு இன்ட்ரோவர்ட்னால அப்படியே போகும். அது மாதிரி நம்ம ஹீரோ வெர்ஜின்ன்றனால இந்த சீன்லாம் ஒரு மாதிரி ஃபன்னா இருக்கும். ஸோ எப்படி இன்னும் அப்கமிங் எபிசோட் வருதுன்றத பார்ப்போம். ஸோ நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு எப்படி இருந்துன்னு கமெண்ட்ல சொல்லிடுங்க. ஸோ உங்களை நெக்ஸ்ட் எபிசோட்ல பார்க்குற. சைனிங் ஆஃப் ஆனிமோ.